ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பேய் படத்தை பலவாறாக பார்த்த ரசிகர்களுக்கு கார்டியன் படம் அதோடு இது ஒன்று என்ற அளவில்தான் இருக்கிறது. ஸ்பெஷலாக சொல்லும்படி எதுவும் கிடையாது படத்தில். அழகான ஹன்சிகா இன்டீரியர் டிசைனர் வேலைக்காக சென்னைக்கு வருகிறார். சிறு வயதிலிருந்தே அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்று பெயர் வாங்கியவர். இன்டர்வியூவில் சரியாக பதில் சொல்லாத போதும் அவருக்கு வேலை கிடைக்கிறது. அடுத்தடுத்து தான் நினைப்பதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று அவருக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. தனக்குள் இருக்கும் இறந்து போன ஒரு பெண்ணின் ஆவிதான் இதற்கெல்லாம் காரணம் என்று தெரிய வருகிறது. அந்த ஆவி ஹன்சிகாவை பயன்படுத்தி சிலரை பழிவாங்க வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கு ஹன்சிகா சம்மதிக்கிறார். இடைவேளை வரை ஹன்சிகாவை அழகாகவும் இடைவேளைக்கு பிறகு ஆக்ரோஷமாகவும் காட்டியிருக்கின்றனர் அறிமுக இயக்குநர்கள் சபரி, குரு சரவணன். ஆவியின் காரணம் தெரிந்து தனக்குள்ளே இருக்க அனுமதிக்கிறார் ஹன்சிகா. அவர் என்ன அனுமதிப்பது? அவர் அனுமதிக்காவிட்டாலும் பூந்த ஆவியை என்ன செய்ய முடியும்? அந்த ஆவிக்கு நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்கிறது. அதையும் நிறைவேற்றி வைக்கிறார் ஹன்சிகா. மொட்டை ராஜேந்திரன், தங்கதுரை காமெடி எடுபடவில்லை. சாம் சிஎஸின் இசை பொருத்தமாக உள்ளது. அப்படி ஒன்றும் காட்சிகளில் இந்த கார்டியன் மிரட்டவில்லை என்பதால் நிறைய பேய் படம் வந்து எதை ரசிப்பது, அதை ரசிக்கும் அளவுக்கு படத்தில் என்ன இருக்குது என்று படம் பார்க்கும் ரசிகனை கேள்வி கேட்க வைக்கிறது ஹன்சிகாவின் கார்டியன் படம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.